அக்கா கறி வைக்க போறா. இப்போ அந்த பிலாப்பழம் வெட்டினானே முந்த நாள் அதால இந்த இலையான் கொஞ்சம் கூட இல்லை. அக்கா வந்து கூட்டிட்டு வந்தாலும் அந்த தோட்டத்தை காட்டுவோம் மீனும் பிளாக்கொட்டை பார்க்க போறாங்க. கருவாட்டு குழம்பு உங்களோட கருத்து சாப்பாடை பற்றி நல்லா இருக்கா? இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அக்கா கறி வைக்க போகிறா. என்னென்ன ஒரு விளக்கி விடுங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான வெள்ளாரை, மருந்து ஒன்றுமே இல்லாத வெள்ளாரை வந்து சம்பல் செய்ய போகிறோம். மற்றது சுண்டங்காயை சுண்ட போகிறோம். நம்ம சுண்டங்காய் குழம்பு சுண்டங்காய் குழம்பு வைக்க போகிறோம். சுண்டங்காயும் உருளைக்கிழங்கு சுண்டங்காயும் இந்த உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் குழம்பு வைக்க போகிறோம். அது வந்து பலாக்கொட்டை பொரிக்க போகிறோம். அது என்ன கருவாடு? அது பலாக்கொட்டையும் இந்த இது வந்து குளத்து மீன் கருவாடு, ஜப்பான் மீன் கருவாடு, ஜப்பான் மீன் கருவாடும் பிலாக்கொட்டையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். இது உங்களோட குளத்தில் பிடிச்ச மீனோ? இது குளத்தில் பிடிச்ச மீன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிலாப்பழம் வெட்டினானே முந்த நாள் அதால் இந்த இலையான் கொஞ்சம் விடுதில்லை, சமைக்கிற இடத்துல வந்து நிற்கிது. ஏண்டா கருவாட்டுக்குள்ளே பலாக்கொட்டையை போட்டுட்டா அம்மா. அடுத்ததாக வெங்காயம் பட்டிக்கொண்டு இருக்கா. இப்படி முழுசாக போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குமே. நம்ம முழுசாக உடைச்சி தான் போட்டிருக்கு. முழுசாக உடைச்சி போட்டுருக்கு. முழுசாக உடைச்சி தான் போடணுமா பலாக்கொட்டை? இந்த உள்ளுக்குள்ளே உப்பு புளி அவிராக்கெல்லாம் வந்து அப்போ தான் இந்த பலாக்கொட்டை அவிக்குமே. அம்மியில் வச்சு குத்தி சாதவாக குத்துனா அதுக்குள்ளே உப்பு புளி எல்லாம் உள்ளி அதெல்லாம் போட மாட்டீங்களா? உள்ளி எல்லாம் போடணும், எல்லாம் போடணும். அப்போ இருக்கிற வாயு சேராது. அது என்ன கொச்சிக்கா நீல கலரில் இருக்கு? அப்படி இருக்கு நீல கலர் கொச்சிக்கா? நாவல் கொச்சிக்கா? தேவங்கட தோட்டத்தில் கிடைச்சதுதான். உங்களோட தோட்டத்தை இருக்கா? போய் பார்ப்போமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்னெல்லாம் போட்டாச்சு இப்போ இதுக்கு? இதுக்குள்ளே வந்து வெங்காயம், இந்த நான் காட்டினேன் இந்த நாட்டு கொச்சி மிளகாய், இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டாச்சு. இதுக்கு நாங்கள் தேவையான உப்பு தூள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுன்னு இது எல்லாமே போட்டு தண்ணி விட்டு வெந்தயம் எல்லாம் போட்டு ஒன்றாவே கூட்டி தான் அடுப்பில் வைக்கிறேன். கருவாட்டு கொஞ்சம் தான் காணே இல்லை, பூனை எதுவும் தூக்கிட்டோம். 2 கால் பூனை தூக்கிட்டு பூனை கத்திக்கொண்டு நிற்கிது. இந்தாங்கம்மா உப்பு போடுங்க. உப்பு மற்றது தூள் அம்மா திரிச்ச தூள். என்னம்மா நான் தூள் போடவே நல்ல வாசமாக இருக்குது. இன்னொரு நாளைக்கு தூள் என்னென்னு திரிக்கிறேன்ட்டு ஒரு வீடியோ பார்ப்போம். தூள் என்னென்னு திரிக்கிறேன்னு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். தேங்காய் கறிக்குள்ளே கறி வைக்க முதல்ல தேங்காய் விடணுமா? தேங்காய் விட்டு தண்ணியும் விட்டு இதை ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். தண்ணியை கேனோட விடணும். எனக்கு காலையில் அது நடந்து திரியிறதுக்கு அம்மா நடந்து தெரியல வந்து கேனோட தூக்கிண்டு வந்துட்டா தண்ணியை. இது வந்து எங்கடா மக்களை, இது வந்து எங்கட மண் சட்டி சமையல். மண் சட்டியில் சமைக்கிறபடியே நல்ல டேஸ்டாகவும் இருக்குமே. நம்ம டேஸ்டாக இருக்குமாம்மா? சரி, அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு அம்மாவோட சமையலை சாப்பிட்டு பார்ப்போம். கொதிச்சு வந்தோன்னே பார்ப்போமே. எல்லாம் கொதிச்சு வந்தோன்னே பார்ப்போம். இதுதான் எங்கட அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கிற தோட்டங்களை. என்ன காட்டாங்க தம்பி? இது வேறுங்க, இது என்ன பூன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பூ இது? இது வந்து ரோசா பூ. ரோஸ் கலரில் இருக்கு. ரோஸ் கலரில் எல்லாம் ரோசா பூ. இது பட்டி பூ. ரைட். இது வேறுங்க, இதான இந்த நாட்டு கொச்சி மிளகாய் நான் சொன்னேன் நாவல் கலரில் இருக்குமெண்டு. நாவல் கொச்சி. ஏன்னா இது கொச்சி நாவல் கொச்சி பாருங்க. அப்படியா தெரிஞ்ச பாருங்க. இது உங்களுக்கு விருப்பமா? இதுதான் என்ன இது? வட்டுக்கத்தரி. இது வேங்க வட்டுக்கத்தரி. இதையும் நாங்கள் ஒரு நாளைக்கு என்னென்று சமைக்கிறேன்னு ஒரு வீடியோ போடுவோம். வட்டுக்கத்தரி மக்களே. அக்கா வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த தோட்டத்தை காட்டுவோம். இங்கே வந்து பார்த்தா நல்ல பெரிய ஒரு தோட்டமாக தான் இருக்குது பாருங்க. பெரிய ஒரு தோட்டம், 5 ஏக்கர் வரும் போல கிடக்கு தோட்டம். அக்கா இது என்ன மரம்? இதுதான் வந்து குபேரன் மரம் என்று சொல்கிறேன். இது வந்து இதில் பயன் வந்து காற்றை சுத்திகரிக்கும். என்ன இது மட்டும் தாங்க பாருங்க. மணி பிளான்ட் இதில் படர விட்டு. இதான் மணி பிளான்டா? இதெல்லாம் வீட்டு வாஸ்துவுக்கு நல்லமா. வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தும்புட்டுக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறா.
இது சுண்டங்காயா தும்புட்டுக்காயாம்மா? சுண்டங்காய் தும்புட்டுக்காய் எல்லாம் உண்டு தான். ஆஹா. இப்போ இடிச்சு என்ன கறியில் இதை இடிக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு நீ அள்ளணும். ஆஹா. கழுவி அள்ளிட்டு. ஆமாம், கேனோட வந்துட்டா, தண்ணி ஊற்றிட்டா. உப்பு போடுறா பாருங்க. இப்போ உப்பு போட்டு கழுவி இதுக்கு போட்டால் தான் அது காராமல் கண்டாமல் கருப்பாக வராமல் இப்படி நல்லா இருக்கும். இந்த கழுவி இதுக்கு போடணும். திருப்பி இன்னொருக்கா கழுவணும். 2-3 தண்ணியில் கழுவினாத்தான் 2 தண்ணியில் வடிவா உப்பு போட்டு கழுவி எடுக்கணும். இப்போ கறி அடுப்பில் அவிஞ்சு கொண்டிருக்கு. அக்கா அதை துறவங்க பார்ப்போம். அம்மா துறக்கிறா கறியை பார்ப்போம் அப்படி இருக்கு. நல்லா கொதிச்சு கொண்டு வருது. நல்ல வாசனையும் வருது. இப்போ தான் கொதி வருது. நல்ல ஒரு வாசனை வருது. அதுவும் குளத்தி மீன் கருவாட்டு குழம்புன்னா சும்மா சொல்லி குளத்து மீனும் பிளாக்கொட்டை மூடுவோம். மூடிட்டு அப்புறம் அண்ணா பார்த்தீங்கன்னா சட்டி செமனாக உடைச்சிருக்கிறார். இந்த மக்களே, ஏற்கனவே எங்கள் அம்மா உரலில் இடித்த தும்புட்டுக்காயும் மற்றது கிழங்கும் போட்டு கறி ஒன்று வைக்க போகிறா. உருளைக்கிழங்கு போட்டு வெந்தய குழம்பு வைக்க போறீங்களா? 2 கரண்டி வெந்தயம் போடணும். எங்களோட ஊரில் இதை நாங்கள் தும்புட்டுக்காய்னு தான் சொல்லுவோம். சில இடங்களில் சுண்டங்காய்ன்னு சொல்லுவாங்க. சிங்களாக்கெல்லாம் சுண்டங்கான்னு சொல்கிறேன். சிங்களாக்கில் சிங்கள ஆக்கள் எல்லாம் வந்து இந்த சுண்டங்காய், வட்டுக்காய் அதுகள்லாம் கூட சாப்பிட்றேன். நம்ம பிலாக்காய், வெங்காயத்தையும் பட்டி போட்டுக்கொள்வோம். வெங்காயம் நிறைய போடணும். வெந்தயம் வெங்காயம். வெந்தய குழம்பு இல்லை, அப்போ வெந்தய குழம்புக்கு வெங்காயமும் வெந்தயமும் தான் நிறைய இருக்கணும். இது வெந்தய குழம்பா? இது இப்போ வெந்தயம் போட்டுட்டேன். வெந்தயத்தை காணவே இல்லை. வெந்தய குழம்புன்றது அதுக்கு வெந்தய குழம்புக்கு வந்து வெந்தயத்தை போடுறேல முழுக்க நிலக்கரியும் போட்டு தான் வைக்கிறேன். போடணும். நாவல் கொச்சியா நார்மல் கொச்சியா? பச்சை கொச்சி, வெள்ளை கொச்சி எல்லாம் இருக்குது. சிவப்பு கொச்சி, வெந்தயம் மண்ணை சீரகம். அடுத்து என்ன உப்பா? தேவையான அளவு போடணும். வெண்காய் பார்த்து போடலாம். தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான். தண்ணியும் கொஞ்சம் விட்டு தண்ணி கேன்கேனாம விட்டு கொண்டிருக்கா. பாப்போம் இப்போ விட்டு முடியுதுண்டு. சரி, இனி அடுப்பில் வைக்கணும். வெந்து பார்ப்போம். இப்போ வந்து அம்மா கறிக்கு பால் விட போகிறா. இப்போ கறியெல்லாம் வந்து கருவாடெல்லாம் பிலாக்கொட்டையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டேன். இப்போ பாலும் புளியும் என்னம்மா பாலும் புளியும் எத்தனை நிமிஷத்தால் இந்த சாப்பாடு வரும் உங்களோட கைக்கு? வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சரி என்னம்மா பால் விடவே வாசம் தூக்குது. வாசனை கறியில வாசனை. குளத்து மீன் கருவாடு. இது என்னது இந்த தும்புட்டுக்கா கறியும்? இப்போ உருளைக்கிழங்கும் பதங்கு பட்டுக்கு இது தூளும் பாலும் புளியும் விடணும். வெந்தய குழம்புக்கு என்ன? சரி, அப்போ இப்படியே நாங்கள் நீ எல்லாம் சமைச்ச உடனே பார்ப்போம். சமைச்ச உடனே தொடங்குவோம் வீடியோ. வேணும் பார்த்தீங்கன்னா அக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க கருவாட்டு குழம்பு. இப்படி இருக்குண்டு கருவாடு எப்படி இருக்கு மீன்? குளத்து மீன் கருவாடு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. வேறு லெவலில் இருக்கு. வேறு லெவலில் இருக்கா? பிலாக்கொட்டை, குளத்து மீன், கருவாடு எல்லாம் போட்டு ஒரு கறி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு வாங்கி கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் அவங்களோட சாப்பாட்டுக்கு கோப்பையில் வந்துடும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. சுண்டங்காயும் நல்ல கமகமன்னு இருக்கேன். வெந்தய குழம்பு மற்றபடி இருக்கேன். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா அம்மா பால் புழிஞ்சு கொண்டிருக்கிறா. தலையோட வைக்கிறேன். நல்ல ஜப்பான் மீன் கறி, ஜப்பான் கருவாடு. நான் இப்போ சாப்பாட்டுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஆளாக தொடங்குவோம். நம்ம சமைச்சா சொல்ல நல்லா இருக்கு. வேற பட்டாளை பட்டாளை ஜம்பல் பொரிக்கல கறி இல்லை பொரிச்சு தான் காய்ச்சி கிடையாது. அதுண்ணா உங்களோட கருத்து சாப்பாடை பற்றி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா களைச்சி போனாவே வேலை செஞ்சு களைச்சிட்டார். அப்போ சேனல் எப்போ ஓப்பன் பண்ணேன்? சேனல் இன்றைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். சேனலில் முதல் வீடியோ. சொல்லுங்க சேனலை பற்றி. தெரியாது, என்ன சேனல் ஓப்பன் பண்ணேன்ட்டு தெரியாது. போடக்க பாருங்க.